ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடம் வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. காலையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கேரளாவில் மலைகளும் மலைகள் சார்ந்த இடமும் இந்த மேகம் இறங்குறதும் அதிகாலையில் சூரியன் உதயமாகிறதும் அவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த அழகான மினி ஊட்டியில் இருக்கோங்க. ஆமாங்க, இது வந்து கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற ஒரு இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த கேரளாவில் இந்த இடத்துல அழகை ரசிக்கிறதுக்காக கிளாஸ் பிரிட்ஜும் போட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதிகாலையில் வாங்க, அவ்வளோ சூப்பராக இந்த இயற்கையாக இந்த கிளாஸ் பிரிட்ஜு மேலே நின்று இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க, இந்த அழகான இந்த ஒரு மலை பயணத்தை உங்களுக்காக விரிவாக்கமாக சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இப்போ வந்து 5 மணி ஆகுது, மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஹில் ஸ்டேஷன்னா வாங்க, மழை பெஞ்சிட்ருக்கு, கிளம்பலாம். ரெயின் போட்டுருக்கு, டீ குடிச்சிட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இங்கேருந்து ஒரு முக்கியமான இடம் போய் காட்டுறேன். மழை பெஞ்சிட்ருக்கு. 5 மணின்ற 5:45 ஆயிடுச்சு. இன்னும் விடியல, மழை பெஞ்சிட்ருக்கு லேசாக. வாங்க, நான் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு போக சொல்கிறேன். பாருங்க, காலங்காத்தால எப்படி சன்ரைஸ் சூப்பராக இருக்குன்ட்டு. மழை பெஞ்சிட்ருக்கு, அதுதான் இவ்வளோ நல்லா இருக்கு. காலையிலே சூப்பராக இருக்கு கிளைமேட்டு. ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல டிரைவ் பண்ணுறதுனால, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் வாங்க. ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தோட பேர் வந்து எப்படி சொல்கிறது, மினி ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஊட்டி அளவுக்கு இல்லை. இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் மவுண்டெயின்ஸு இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்தோட உயரமான ஒரு பகுதி. நான் வர வழியில் கொஞ்சம் விஷயம்லாம் காட்டியிருப்பேன். காலையிலே நல்ல மழை, நல்ல தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு. இது இந்த பைக் தான் நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருக்கு. இதுலன்னா வந்திருக்கவே முடியாது. நடுவில் வந்து பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சின்ட்டு ஒரு ஃபீல். மழை ஏறிட்டு இருக்கும்போது டக்குன்னு பயமாயிடுச்சு, ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஃபால்ட்டு. சரி, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம இந்த அழகான ஒரு மினி ஊட்டியில் தாங்க இருக்கோம். வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் நான் வர வழியில் ஒன்று காட்டியிருப்பேன் இல்லைங்களா, அந்த தென்னை மரம் ஃபுல்லாக ஒரு நடுவில் ஒரு வீடு இருக்கும். அது ஈக்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து தரமாக இருந்தது, சூப்பரான ஒரு பிளேஸ். நான் வர வழியில் காட்டினது. பட் இது வந்து ஓகே, ஒரு டூரிசம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கே நல்லா. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மட்டும்தான் இருந்தது. அதில்
டீ மட்டும் இருக்கும், அப்புறம் ஃப்ரூட் சாலட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் இங்கே ரங்கராட்டினம் எதேதோ வந்துருச்சு. இன்னும் ஓப்பன் ஆகல, எதுவுமே டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் மழை வேறு பெஞ்சுது. இந்த இடத்த அப்படியே பாருங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சைலண்ட்டாக. காட்டினேன் இல்லைங்களா, அந்த மலை உச்சியில் வந்து மேகம் இறங்கியிருக்கும். அந்த இதுதான் இது ஃபுல்லாக பாருங்க. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பிளேஸ், வரலாம் கண்டிப்பாக, ஒர்த்து. நல்லா மழை பெய்கிற டயத்தில் வாங்க, பட் ஆனால் சேஃபாக வரணும். நானே பயந்துட்டு வந்தேன். இது வந்து இந்த மாதிரி இடம் தாங்க அதிகமாக வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டாப்பில் நின்றுருவோம். ஃபுல்லாக மேகங்கள் சூழ்ந்து விட்டன. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெசார்ட்டும் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒன்று தான் இருக்குது. இது வந்து ஒரு மலை உச்சியில் அப்படின்றதுனால ஹல்ஃபின் கேஃப் அப்படின்ட்டு பேக்கில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும், 6-7 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் கீழே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது, புக் பண்ணிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலப்புரத்தில் வேங்கரா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவுமே மேகம் இறங்கிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. 7 மணிக்கு வந்ததுனால தான் இவ்வளோ மேகங்கள் சூழ்ந்துருச்சு. இல்லைன்னா நார்மல் டயத்தில் வந்தால் இவ்வளோ ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மத்தியானம் அப்படிலாம் வந்தால் நல்லா வெயில் வந்துடும். பட் ஆனால் காலையில் வரும்போது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன், மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி வர வேணாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடலான் இருந்தேன். அப்புறம் மழை கொஞ்சம் நின்றுச்சு, தூறல் மட்டும் விழுந்துட்டு இருந்தது. சரி எதுக்கு எந்திரிச்சிட்டு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இந்த மான்சூன் டயத்தில் வந்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இந்த மலப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே வாங்க, தரமாக இருக்கும். நல்லா சூப்பராக அட்வென்ச்சராக பார்த்துட்டு போகலாம். நல்லா க்ரீனியாக நல்லா ஒரு பசுமையான இடமா பார்த்துட்டு போகலாம். மலை பிரதேசமாக பாருங்கள் ஃபுல்லாகவுமே மேகம் இறங்கிடுச்சு. நான் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. சரி வாங்க, இங்கே வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்குது. ஒரே எப்படி சொல்கிறது, அப்படியே இது வந்து பனின்னு நான் நினச்சேன். பனிலாம் இல்லைங்க, மேகம் தான் இறங்கியிருக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலங்காத்தால. ஹலோ மக்களே, கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மழைன காரணத்தினால எதனாலவா என்னன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இப்போ வந்து இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஓப்பனிங் டைம் வந்து 7 மணி 6 மணிலாம் ஓப்பன் ஆகிடுமாம்மா. இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்காமா. ஆனால் நீங்கள் நைட்டு வந்து இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். கீழேயும் ஒன்றும் தெரியாது. வரதா இருந்தால் 6 மணிக்குள்ளே வாங்க. மத்தியானமும் வராதிங்க. மத்தியானம் வந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான், ஏன்னா வெயில் மண்டையை புழக்கும். அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் வாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் வாங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் வாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபா வாங்குகிறாங்க.
தெரியுது பார்த்தீங்களா? இதோட என்ட்ரி மட்டும் 30 ரூபாவாம்மா. அது இல்லாமல் இங்கே வந்து 100 ரூபா, இதுக்கு மட்டும் 100 ரூபா. அது இல்லாமல் இந்த ரங்கராட்டினம் இருக்குது, அதுக்கு 100 ரூபா. அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு சாமான் இருக்குது, இதுக்கெல்லாம் 100 ரூபா. அப்புறம் ரோப் இருக்குது, நம்ம இதில் போகிறதுக்கு மேலே தெரியும் பாருங்கள், பின்னாடி பனியில் தெரிய மாட்டேங்குது, தெரியுது பாருங்கள். இந்த ரோப்பில் போகிறதுக்கு வந்து 200 ரூபாவாம்மா. சைக்கிளிங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சைக்கிளிங்கில் போகிறதுக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து போய் பார்க்கலாம் கிளாஸ் பிரிட்ஜ். ஃபஸ்ட் டைமு நான் கிளாஸ் பிரிட்ஜ் மேலே போக போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் போனதே இல்லை. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவுமே மேகம் இறங்கிடுச்சு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, தண்ணியெல்லாம் மழை பெஞ்சு ஒரே தண்ணியாக இருக்குது, பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி தண்ணியாக இருந்ததுனால இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து க்ளீன் பண்ணி லைட்டிங்லாம் போட்டிருக்காரு, எடுத்துக்கோ அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே போகலாம். கால்லாம் வழுக்குது, பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக. இந்த கண்ணாடி எவ்வளோ கனத்துக்கு இருக்குன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து சேஃப்டிக்கு தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் நடக்கிறதுக்கு ஒரு பயம். 2-3 வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. வா, சூப்பராக இருக்கு. அங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, தெரியுமான்னு தெரியல, அது தெரியுது பாருங்க. அது ஒரு கிளாஸ் பிரிட்ஜு. இது வந்து இதோட பெருசுன்னு சொன்னாங்க. ஒர்த்துங்க, 100 ரூபா கொடுத்து வந்தால் 100 ரூபாய்க்கான ஒர்த்து வந்து இங்கே இருக்குது பாருங்க. கிளாஸ், ஃபுல்லாக கிளாஸ், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தாங்க நானே ஃபஸ்ட் டைம் கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நிற்கிறேன். சூப்பராக இருக்காண்ணா, கண்டிப்பாக வாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊர் சைடு இருக்கான்ட்டு எனக்கு சரியாக தெரியல, இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தான் நிறையா இருக்கும் அந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜு எல்லாமே. மறக்காமல் வந்து பாருங்கள், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் சான்ஸே இல்லை, காலையில் வாங்க முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் வந்து நல்லா சூப்பரான ஒரு வியூவெல்லாம் பார்க்க முடியும். அதாவது இந்த மாதிரி இப்போ சன்ரைஸ் ஆகுது, இப்போ தான் வந்து டைம் கரெக்டாக 8 மணி கூட ஆகலை. நான் அப்போ 8 மணின்னு சொன்னேன், பட் ஆனால் பார்க்கும்போது இப்போ தான் 8 மணியே ஆக போகுது, 7:50 ஆகுது. ஆனால் இன்னும் வெயில் வரல பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. நல்ல ஒரு பிளேஸ். இதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு இருக்கும், 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேயும் போய் பார்க்கலாம். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, சூப்பர். பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நான் நிற்கிறேன், கரெக்டாக வந்துட்டு போவேன் கண்டிப்பாக. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மலப்புரத்தில் வேங்கரா அப்படின்ற ஒரு இடத்துல மினி ஊட்டி அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். மினி ஊட்டின்ட்டு போட்டாலே வரும் கூகுள் மேப்பில் போயிட்டு. இங்கே வந்து பாருங்கள், நல்லா அட்வென்ச்சராக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம், சூப்பராக இருக்கும். இதோட அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போய் பார்க்கலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் பாய். ஸோ ஹலோ மக்களே, என் பின்னாடி பாருங்க எவ்வளோ
இதாக இருக்குன்ட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகுமாமா, 10 மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ டைம் ஆகும். அப்புறம் இன்னொரு வீடியோவாக வந்து அதை மேக் பண்ணலாம். அங்கே கிளாஸ் பிரிட்ஜ் இல்லாமல் அங்கே இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணுக்கோங்க. அப்போ வந்து நம்ம போடுற இந்த கேரளா கண்டென்ட் மட்டும் இல்லை, நிறைய இந்தியாவில் வந்து நிறைய விஷயம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பற்றி சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் see you bye from சபரி. எல்லோரும் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாயிடும். சரி, இதோட இந்த ஒரு வீடியோ வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இவ்வளோ தூரம் வர முடியலனா கூட வீட்டு பக்கத்தில் இருந்து சின்ன சின்ன இடத்துக்கு வந்து சோலோவாக போங்க. ஏர்லி மார்னிங் போங்க. அந்த மைண்ட் செட் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மாற்றி விட்டுறோம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டு கிடைக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாஸ் பிரிட்ஜில், அப்படி இல்லைனா இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். see you bye from சபரி அண்ட் பீஸ் மக்களே. பீஸ்.